பேச்சு இருந்தது. சுற்றி நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்ரீனிவாஸ் சார், நலன், குமாரசாமி, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக. பட் அந்த சமயத்தில் நான் ஆல்ரெடி 2 படத்துக்குள்ள கமிட் ஆகிருந்தேன். இவர் மீட் பண்ணி பேசும்போதே தெரிஞ்சது ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு. வந்தார், வந்துட்டு நரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து ஆக்சுவலாக எங்கேயுமே பிரேக்கே இல்லை. கண்டினியூஸாக கதையை சொல்லிட்டே வந்தார். அதை கேட்டு முடித்தோடனே எனக்கு தெரியும், ஏன்னா இந்த படத்துக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற ஒரு ஆள் அவர் வினோத். ஏன்னா அந்த கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக மியூசிக் எங்கேயுமே கேட்கல படத்தில். எனக்கு ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டோரி. ஸோ இதில் எங்கே பாடல்கள் இருக்கும், மியூசிக் ஸ்பேஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு டவுட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பாடல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு முக்கியமான ஒரு பெரிய மைல்கல்லாம் நான் நினைக்கிறது, வைரமுத்து சார் 2 பாட்டு எழுதியிருக்கிறது. நான் வந்து ஃபுல்லாக அவர் பாட்டு ரஹ்மான் சார் சைடு ஃபுல்லாக கேட்டு, நான் வளர்ந்த டைமில் ஃபுல்லாக அதுதான் கேட்டுகிட்டே இருக்கேன் வீட்டில். ஸோ அவரோட இந்த படத்தில் அவரோட வார்த்தைகளுக்கு இசையமைச்சது வந்து ரொம்ப ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அண்டு இது மனோபாலா சார் தயாரிக்கிற ஃபஸ்ட்டு படம். ஸோ இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த ஒரு டீம் கிட்ட இந்த படத்தை கொடுத்து, இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, எதுக்குமே எந்த விதமான ப்ராப்ளமே இல்லாமல் நிறைய ஸ்பேஸ், க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் வாஸ் என்ஷூர்ட். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் அண்ட் எடிட்டர் ராஜா சேதுபதி எல்லாருமே ஃபண்டாஸ்டிக் ஜாப். நான் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு இந்த படத்தில் பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குது. டீசர் வந்த அன்றைக்கே தெரியும், எந்த விதமான ப்ரமோஷனல் புஷ்ஷுமே இல்லாமல் இது நல்ல படம் அப்படின்னு யாருமே சொல்லாமல் எல்லாமே அவங்களே ஷேர் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லாமல். ஸோ ட்ரெய்லர்லையுமே அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன். வந்த எல்லாருக்குமே நன்றி. வேறு யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பெரியவர்களே, நண்பர்களே, கலை உலகத்தின் காதலர்களே, காவலர்களே, என் அருமை நண்பர் மனோபாலா அவர்களே, பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். மனோபாலா அவர்களை 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதி ராஜா அலுவலகத்தில் சந்தித்தேன். 35 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிற போதும் அவர் தோற்றத்தில் மாற்றமில்லை. தோற்றத்தில் மாற்றமில்லை என்பது உடல்வாகு, மரபணுக்களின் விளைவு. ஆனால் மனதிலும் மாற்றமில்லை என்பதுதான் அவருடைய தனி மனித குணம். அவர் எடை, மனம் இரண்டுமே மாறாதிருக்கிற அதிசயத்தை மனோபாலா பெற்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய பெருஞ்சிறப்பு கூறு. 3 தலைமுறை கலைஞர்களை ஒரு புள்ளியில் சந்திக்க வைத்த இந்த சாதனையை எல்லோராலும் நிகழ்த்திவிட முடியாது. தமிழ் திரையுலகில் சாதித்தவர்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெயர்களால் அறியப்பட்டவர்கள், முகங்களால் அறியப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த சபையிலே கூடியிருக்கிறார்கள். மனோபாலாவின் சாதனை இது என்று நினைப்பேன். தனி மனித குணத்திற்கு கிடைத்த பரிசு இது என்று நான் கருதுகிறேன். அமெரிக்காவில் ஒரு ஆய்வு எடுத்தார்கள். ஒரு தனி மனிதனின் வெற்றிக்கு என்ன கூறுகள் தேவை என்று 2 கூறுகள் என்று முடிவு செய்தார்கள். ஒன்று திறமை, இன்னொன்று மக்கள் தொடர்பு. இந்த 2ம் வெற்றிக்கான கூறுகள் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் சதவிகித வித்தியாசம் தான் எனக்கு ஷாக்காக இருந்தது. திறமை ஒரு மனிதருக்கு 35% போதும், 65% பொதுமக்கள் தொடர்பு என்று அந்த ஆய்வு சொல்லியது. மனோபாலா திறமை 35 50 எனக்கு தெரியாது. பொதுமக்கள் தொடர்பில், கலை உலக தொடர்பில் 100% வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. வினோத், நீங்கள் கதை சொன்ன போது நான் அடைந்த நிகழ்ச்சியை விட நீங்கள் காட்டிய போது நான் அடைந்த நிகழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. வெற்றி இந்த படத்தை வந்து சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாடல் வெளியீட்டு விழா, இந்த கொண்டாட்டம், இந்த கூத்து, இது எதுவுமே படத்தின் வெற்றிக்கு பயன்பட போவதில்லையே.
பிறகு ஏன் இதை வலிந்து திணிக்கிறார்கள் என்று என் நண்பர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு நான் சொன்னேன், அது எனக்கும் தெரியும், சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் கூட கூடி மகிழ்கிற ஒரு கொண்டாட்டத்துக்காகத்தான் இந்த விழா என்று நான் நினைத்தேன். இங்கே சந்திக்காவிட்டால் இவர்களில் பல பேரை இன்னும் சந்திக்க முடியாது. சந்திப்பதற்கான ஒரு கோரியின் கீழ் கூடுவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இது என்று நான் நினைக்கிறேன். இந்த முன்னோட்டத்தை பார்த்தவர்கள் எல்லாம் ஆஹா என்று கொண்டாடினார்கள். பார்த்த வரைக்கும் அது அழகுதான். நானும் நிறைய இதை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது சோற்றுக்கு பொருத்தமாக இருக்கும், படத்துக்கு பொருத்தமாக இருக்காது. இந்த படம் நல்ல படமாக வரும் என்ற அறிகுறிகளை நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்த்துத்தான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. தனித்தனியான அழகு, ஒளி அழகு, மொழி அழகு, நடிப்பு அழகு, மேக்கிங் அழகு எல்லாம் சரி, ஒட்டுமொத்தமாக எதை சொல்ல வருகிறது என்று ஒட்டுமொத்தமான கணிப்போம். திரையுலகத்திற்கு வந்த பிறகு இந்த 25 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்று பயணச்சு இந்த சீட்டுக்கு கட்டணம் கட்டி உள்ளே வருகிறானே, அவன் தான் கடைசி நீதிபதி. அந்த நீதிபதியின் கண்ணுக்கு காலுக்கு போகிற வரைக்கும் நாம் எந்த கருத்து சொல்லவும் அருகதையற்றவர்களாக இருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகளை நான் பார்க்கிறேன். வினோத், இந்த வசனம் யார் எழுதியது என்று மனோபாலா அவர்களை கேட்டேன். இயக்குனராக எழுதினார் என்றார். ரொம்ப கூர்மையான வசனங்கள், நீண்ட வசனங்கள் அழிந்து யதார்த்த வசனங்களிலும் ஒரு செயற்கைத்தன்மை இழையோடி, அதையெல்லாம் தாண்டி உண்மைகள், தெரிப்புகள். இந்த 4-5 வசனங்களில் எனக்கு பிடித்த வசனம் ஒன்று உண்டு. வெள்ளை சட்டை போட்டவரெல்லாம் தப்பு செய்ய ஆயத்தமாகிறார். அதல்ல, சட்டைக்கும் சட்டத்தை மீறுவதற்கும் சம்பந்தம் இல்லை. அது யார் வேண்டுமானாலும் மீறலாம். எங்கும் நல்லவர்கள் உண்டு, எங்கும் தீயவர்கள் உண்டு. கடல் உப்பு தண்ணீரிலும் முத்துக்கள் உண்டு, நல்ல தண்ணீரில் கிழிஞ்சல்களும் உண்டு. ஆனால் அதல்ல, நான் ரொம்ப ரசித்தது, பேசும்போது கொஞ்சம் உண்மை கலந்து பேசினால்தான் பொய்யை கூட நம்புவார்கள் என்ற வசனம் இருக்கிறதே. அற்புதம். ஒரு பழமொழியை போல ஒரு வசனம் கேட்கிற போதே காதுக்குள் புகுந்து நெஞ்சில் ஆணி இடித்து பதிகிறதே, அதுதான் வசனம். வசன புத்தகத்தில் படிப்பதல்ல வசனம். பாட்டு வரியும் அப்படித்தான். பாட்டு புத்தகத்தில் இருந்து ஒரு தெரிந்து கொண்டால் அது செய்யுள், அது கவிதை, அது உரைநடை, அது பாடம். அதை தாண்டி கேட்கிற போது அவர் மனசுக்குள் புகுந்து பயிலரால் எது வருடுகிறதோ அது நல்ல வரி. இந்த வசனத்தை எழுதியதற்காக உங்களை நான் பொய் கலவாமல் பாராட்டுகிறேன். மனோபாலா, நீங்க தயாரிக்க வந்திருக்கிறீர்கள். பெரிய ஆச்சரியமா இருக்கு. 40 திரைப்படங்கள் இயக்கி இருக்கிறார், 175 படங்கள் நடித்திருக்கிறார், இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு உடம்பு ஒத்து போவதும் மனசு ஒத்து போவதும் கலை உலகத்தோடு கொண்டிருக்கிற அழகான உறவும் தான் காரணம் என்று நினைக்கிறேன். மனோபாலா, இன்னும் நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு இப்படி இயங்க வேண்டும். இயங்குவீர்கள். இயங்கக்கூடிய வலிமையும் நன்மையும் நல்ல உள்ளமும் உங்களுக்கு வாய்த்திருப்பதாக நினைக்கிறேன். தயாரிக்க வந்திருக்கிறீர்கள். தயாரிப்புக்கு இப்போது என்ன தேவை என்று யோசித்து பார்த்தேன். சினிமா மாறி இருக்கிறது, நிறைய மாறி இருக்கிறது. நான் தூரத்தில் ஒரு ரசிகராக, தூரத்தில் ஒரு யாத்திரிகனாக இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் தான் கதாநாயகர் இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு தயாரிப்பவனுக்கு 2 குணங்கள் வேண்டும். தேவைக்கு ஏற்ற பணம், தேவைக்கு அதிகமான பணிவு. இந்த 2ம் இன்றைக்கு சினிமா தயாரிப்பாளருக்கு வேண்டியிருக்கிறது. பணம் கொடுக்கிறவன் கும்பிட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது. பணம் வாங்குகிறவன் அலட்சியமாக வாங்கிக் கொள்கிற சூழல் இருக்கிறது. இல்லை, பணம் போட்டவன் மதிக்கப்பட வேண்டும். அவன் ஒரு கலைஞர். இன்றைக்கு மனோபாலா படம் தயாரிக்கிறார் என்றால் அவர் உழைத்த காசில் தயாரிக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்ன படம் வேண்டும் என்று கேட்டார், நீ சக கலைஞன், எனக்கு வேண்டியவன், நீ கொடுப்பதை கொடு என்றேன். கொடுத்ததை வாங்கிக் கொண்டேன்.
அது அவர் மீது நான் கொண்டிருக்கிற காதல் அல்ல, தமிழ் சினிமாவின் மீது நான் கொண்டிருக்கிற மரியாதை என்று நான் நினைக்கிறேன். வெற்றி பெற வேண்டும். நீங்கள் மேக்கின் அசத்தல, சில ஷாட்களை பார்த்தா ரொம்ப அசத்தல. நல்ல இது ஒட்டுமொத்த இந்த உணர்வு படம் முழுக்க வியாபித்திருந்தால் அது சாத்தியம். தமிழ் சினிமா மாறும். இங்கே ஞானி பேசிய போது ஒன்று சொன்னார், மாற்று சினிமாவுக்கு வெற்றி பெற்றவன் கொஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். நல்ல கருத்து, வேண்டிய கருத்து, கொண்டாடப்பட வேண்டிய கருத்து. அதற்கு இந்த திரையரங்குகள் ஒழிய வேண்டும், விநியோகஸ்தர்கள் ஒழிய வேண்டும். படத்தின் செலவு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் என்று வர வேண்டும். அப்படி வரக்கூடிய காலத்தில் மாற்று சினிமா வரும். அப்படி வரக்கூடிய காலம் அடுத்த இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளேயே வரும். சினிமா எப்படி வடிவம் கொள்ளும் தெரியுமா தோழர்களே? என்னை பொறுத்தளவில் காலையில் தினத்தந்தி, தினகரன், தி இந்து, தினமணி, தினமலர் இந்த பத்திரிகைகளோடு ஒரு சீடியும் வீசி எறியப்படும். அடுத்த சினிமா தான். மாசம் ஒரு பத்திரிகைக்கு 120 ரூபாய் கட்டுகிறீர்கள். இந்த படத்துக்கு 300 ரூபாய், ஒரு சீடி 10 ரூபாய், 30 படம் 300 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு படம் நாங்கள் வீசி எறிவோம். பத்திரிகையை படிப்பவன் படிக்கலாம், நிறுத்து வெளியே போடலாம். இந்த சீடியை பார்ப்பவன் பார்க்கலாம், இல்லை என்றால் தூக்கி எறியலாம் என்ற நிலைமைக்கு வரும். அப்போது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். மீண்டும் அதே தேற்றம் வரும். அப்படி வருகிற போதுதான் மெய்யான சினிமா வரும். இந்த பாசாங்கு சினிமா, பணம் போட்டவருக்கு பாசாங்கு தேவைப்படுகிறது, வேறு வழி இல்லை. பாசாங்கு உள்ள சமுதாயத்தில் பாசாங்கும் விலை போய்த்தால் தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால் சிந்தனையாளர்கள் தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றத்தை தாண்டி போகக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். அப்படி ஒரு கால மாற்றத்திலும் மனோபாலா போன்றவர்கள் நிலைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிலைக்க வேண்டும். ஷெல்டர் இசையமைத்திருக்கிறார். அவர் சாண்டிலின் அவருடைய வழி வந்தவர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர். யாரோ சொல்றது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயதில் யவனராணியும், கடற்போராவும், கன்னிமாடமும், மன்னன் மகளும், மலைவாசலும் படித்து படித்து அதை தாண்டி வந்தவர்கள் நாங்கள். அவருக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம். அவர் பேரனுக்கு கழித்திருக்கிறோம். இந்த சதுரங்க வேட்டை வெற்றி பெற வேண்டும். இது அடுத்த படத்துடைய தொடக்கத்திற்கான வெற்றியாக இது அமைய வேண்டும். மனோபாலா, பாரதிராஜா அவர்களின் பள்ளியிலே வந்தவர் நீங்கள். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய தாண்டி வந்திருக்கலாம். ஆனாலும் பாரதிராஜா என்ற வட்டத்தில் நான் வளர்ந்தவர்கள் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒரு பள்ளியில் பயின்ற சகோதரர்கள். அந்த சகோதர வாஞ்சையோடு வாழ்த்துகிறேன். சதுரங்க வேட்டை வெற்றி பெற வேண்டும் என்று விளைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வைரமுத்து அவர்களே. பத்திரிகை நண்பர்கள், முதற்கண் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இது ஒரு நெகிழ்ச்சியான நேரம். நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு தான் எனக்கு பேச்சு வரல. என்னை பற்றி இவ்வளோ பெரிய மதிப்பு வச்சிருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சின்ன ஆசை, 80களில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஒரு சின்ன பாலமாக நம்ம இருக்கணும். அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படிலாம் சொல்ல வேணாம். நம்மளுக்கு எல்லாம் சினிமா, அந்த ஒற்றை சொல் தான் உயிர் மூச்சு. அதுக்காக நான் இப்படியான எல்லாரையும் திரட்டணும், எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அது நடந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றது என்னன்னா, நீங்க எல்லாம் அத்தனை பேருமே மேடைக்கு வந்து என்னுடைய இசை வெளியிட்ட நம்ம தான் இங்க நம்ம சீஃப் கெஸ்ட், நம்மளே ஒருத்தருக்குள்ள வாழ்த்து சொல்லி நம்மளே வாங்கிக்கணும்னு கேட்கிறேன். என்னை வாழ்த்திய மட்டும் இல்லாம வாழ்த்தாத நண்பர்கள், இன்றைய காலகட்ட இளைஞர்கள், இயக்குநர்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ப்ளீஸ், வாங்க சார். முத்துராம் சார் வாங்க, பாக்கியராஜ் சார் வாங்க, வாங்க அப்பா, யாரான்னு எல்லாரும் வாங்க ப்ளீஸ். கம் ஃபார் த ஸ்டேஜ் ப்ளீஸ். நலன், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எல்லாம், ரவி மரியா, யாரையும் கூப்பிட தயவு செய்து எல்லாரும் மேடைக்கு வாங்க.
மேடையில் இருக்கும் அனைவரது முன்னிலையில் முதலாவதாக மனோபாலா சாருடைய வெப்சைட் இப்பொழுது லான்ச் ஆகப்படுகிறது. கொஞ்சம் மேல தூக்குங்க சார். போட்டோகிராஃபர் உட்காருங்க. Photographers, நீங்க photos எடுத்ததுக்கு அப்புறம் we request you to please bend lower. Videographers-காக அடுத்ததாக மேடையில் இருக்கும் அனைவரது முன்னிலையில் சதுரங்க வேட்டை திரைப்படத்தின் இசை தட்டு இப்பொழுது வெளியிடப்பட உள்ளது. விழாவிற்கு வந்த நமது சிறப்பு